டியர் வியூவர்ஸ், இப்போ நான் உங்ககிட்ட ஒரு பால் நான் பவுன்ஸ் பண்ணிட்டு அது கரெக்டா எங்க வந்து பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்னு உங்களை ப்ரெடிக்ட் பண்ண சொன்னா அதை நீங்க ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிருவீங்க. ஏன்னா அது ஒரு ஈஸியான டாஸ்க் தான். இதுவே நெக்ஸ்ட் மந்த் உங்க சிட்டில என்ன வெதர் இருக்கும் அப்படின்னு நான் கேட்டேன்னா, என்னடா லூஸ்தனமா வளரியா அப்படின்னு கேட்டு போவீங்க. ஆனா இட்ஸ் ஆக்சுவலி பாசிபிள் த்ரூ a theory called Chaos theory. तू मचाले तू मचाले वा हाँ अरे अरे अड़ा अरबोग नाये செத்ராடா Chaos theory அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயங்களை அதோட பேட்டர்ன்ஸை பேஸ் பண்ணியும் அதோட எப்படி அது உருவாகுது அப்படிங்கறத பேஸ் பண்ணியும் நம்மளால ஒரு விஷயத்த ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் நம்ம வந்து சாவோஸ் தியரி அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இன்னும் இதை புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு சின்ன சேஞ்ச் எதனா ஒரு சின்ன சேஞ்ச் கூட ஒரு பெரிய இம்பாக்டை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ சொல்றேன். ஒரே சிஸ்டம்ல ஒரு சின்ன சேஞ்ச்னால வேற ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அதுதான் வந்து நம்ம சாவோஸ் தியரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிளே நம்ம எடுப்போம். இப்போ நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் இருக்கீங்க. கிராண்ட்மா கிட்ட போய் ஒரே ஜோக்கே நீங்க உங்க வெர்ஷன்ல சொல்றீங்க, அவர் வெர்ஷன்ல சொல்றாரு. ஆனா அவங்க கிராண்ட்மாக்கு வந்து அவர் வெர்ஷன் வந்து பிடிச்சிருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் வந்து உங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி அதை சொல்லியிருப்பார்ல, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா அது வந்து பட்டிருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் வந்து ஒரு அதோட தன்மையே வந்து மாத்தும். சோ இததான் வந்து நம்ம சாவோஸ் தியரி அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் அதுக்கு ரொம்பவே நெருக்கமான இன்னொரு டாபிக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது அது சித்தப்பா பையனே நம்ம சொல்லலாம். அதாவது அதுக்கு ரொம்பவே நெருக்கமான இன்னொரு டாபிக் என்ன டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் எதை மீன் பண்ணுது அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன எஃபெக்ட். அதாவது இப்போ பட்டர்ஃப்ளை வந்து அது விங்ஸை வந்து நமக்கு வந்து ரைஸ் பண்றது, அதாவது அது ஷேக் பண்றது வந்து ஒரு சின்ன எஃபெக்ட் தானே. அந்த சின்ன எஃபெக்டே வந்து டொர்னேடோ மாதிரியான ஒரு பெரிய இதுக்கான தாக்கத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? தட்ஸ் வாட் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். அதாவது இப்போ என்ன சொல்றேன்னா, பட்டர்ஃப்ளையோட அந்த ஒரு விங் வந்து இப்போ அசைக்கிறது வந்து ஒரு டர்புலன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கும். அந்த அட்மாஸ்பியர்ல ஒரு டர்புலன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கும். அந்த மாதிரி மல்டிபிள் டர்புலன்சஸ் வந்து நம்ம கிரியேட் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா இட் மே கிரியேட் அண்ட் டோர்னேடோ. அதாவது எல்லா டோர்னேடோ அதுக்காக வந்து எல்லா டோர்னேடோவும் வந்து பட்டர்ஃப்ளைனால வந்து கிரியேட் ஆயிருக்கும்னு நான் சொல்ல வரல. ஸோ இட் இஸ் பாசிபிள் ஆக்சுவலி. அதாவது பட்டர்ஃப்ளையோட அந்த ஒரு இறக்கை வந்து அதை அடிக்கிறது வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து நடந்துச்சுன்னா அது வந்து ஒரு டோர்னேடோ உருவாக்குற அளவுக்கு அது வந்து சக்தி இருக்கு. ஸோ இதுதான் வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வந்து சொல்லுது. தியரி பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியரா புரியணும்னா நீங்க ஜீவா அவர் இயக்கிய 12B படத்தை போய் பாருங்க. அதாவது அந்த 12B படத்தை எதை பேஸ் பண்ணீங்கன்னா, ஒரு இளைஞன் வந்து வேலை வெட்டி இல்லாம ஊர் சுத்திட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு வேலைக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு போறான். சோ அந்த இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு வந்து அவன் 12B பஸ் வந்து கரெக்ட் டைம் பிடிச்சே ஆகணும். ஆனா அந்த படத்துல வந்து ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணிருப்பாங்கன்னா, அவன் பஸ்ஸை பிடிச்சிருந்தானா அவனோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், பஸ்ஸை பிடிக்கலனா அவன் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும். அதாவது 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து அவங்க காமிச்சிருப்பாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் படம் உங்களுக்கு. அப்போ வந்து இது யாருக்குமே புரியாததுனால இந்த படம் வந்து ஓடாம போயிடுச்சு. பட் ஆக்சுவலி இட்ஸ் சூப்பர் மூவி, மறக்காம போய் பாருங்க. சோ இந்த மூவி அதே மாதிரிதான் வந்து அந்த பஸ் பிடிக்கிறதுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எஃபெக்ட் தான். சோ அந்த ஒரு சின்ன எஃபெக்ட் வந்து அவனோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கொடுக்குது. அதாவது அவன் பஸ் பிடிச்சானா அவன் வாழ்க்கை வந்து எங்க இருக்கு, அவன் பஸ் பிடிக்கலனா அவன் வாழ்க்கை வந்து எங்க இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழகா வந்து காமிச்சிருப்பாங்க. மறக்காம போய் அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டாபிக் வந்து இன்னும் கிளியராவே உங்களுக்கு வந்து புரியணும் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது. டெய்லி லைஃப்ல நீங்க எங்கெல்லாம் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வந்து நீங்க ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, வெதர் ரிப்போர்ட்ஸ். அதாவது வெதர் ரிப்போர்ட்ஸ் நம்ம வந்து போன்ல வந்து ஈஸியாவே இப்பலாம் பார்க்க முடியுது. ஆனா அந்த வெதர் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கரெக்டா இருக்கிறது இல்ல மேக்ஸிமம் டைம்ஸ். அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெதர் ரிப்போர்ட்ஸ் எதை பேஸ் பண்ணி வருதுன்னா, ஆல்ரெடி சீரிஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் வந்து நடக்கும்ல, அதோட பேட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணி தே ஆர் ஜஸ்ட் ப்ரெடிக்டிங் தி ஃபியூச்சர். அதாவது அது நடக்கலாம் நடக்காமையும் போகலாம். ஆனா மேக்ஸிமம் டைம்ஸ் நடக்காம தான் போயிருக்கு. அது வேற விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க அட்மாஸ்பியர்ல ஒரு சின்ன டஸ்டோ டர்ட்டோ வந்து வழக்கத்தை விட எதனா ஒரு குவான்டிட்டியில வந்து அதிகமா இருந்துச்சுன்னா அதுவே வந்து வெதர் ரிப்போர்ட்ஸ்ல வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும். இதனால தான் வந்து வெதர் ரிப்போர்ட்ஸ் வந்து நிறைய டைம் கரெக்டா இருக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம வேற எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட டிராஃபிக் ஜாம்ஸ். அதாவது இப்போ ஒரு டிராஃபிக்கான ஒரு க்ரௌடடான ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால டக்குன்னு ஒருத்தன் வந்து பிரேக் அடிக்கிறான். அந்த பிரேக் அடிச்சது மூலமா பின்னாடி வரிசையா நிறைய வெஹிக்கல்ஸ் பட நின்றுச்சுன்னா அந்த இடத்துல அவ்வளவு பெரிய டிராஃபிக் ஜாம் வந்து ஆயிடும். அது எல்லாத்துக்கும் அந்த ஈவெண்ட் எல்லாத்துக்கும் வந்து ஒரு தெரு வந்து எங்க இருக்கு ஆக்சுவலா, அது வந்து அந்த பிரேக்கை பிரஸ் பண்ணா பாத்தீங்களா அவங்க கிட்ட தான் இருக்கு. சோ இந்த மாதிரி வந்து நிறைய ஈவெண்ட்ஸ்ல வந்து நீங்க ஈஸியாவே அதை நீங்க பார்க்க முடியும் உங்களோட டே டு டே லைஃப்லயே. ஓ லெட்ஸ் see the conclusion. இவ்ரி ஸ்மால் ஈவெண்ட்ஸாலேயே ஒரு சின்ன இம்பாக்ட் வந்து இந்த சரௌண்டிங்ஸோ இந்த என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு ஹியூமன் பீயிங் நம்மளால எவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். சோ அப்படிங்கிற ஒரு கருத்தோட இந்த வீடியோ நம்ம முடிக்கும்.